தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வரவு வைப்பு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 3,000-ம், கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளிச்ச இந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்பத் தலைவிகள் பயன்பெற்று வராங்க. அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழக சகோதரிகளுக்கு இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என முதலமைச்சர் அறிவிப்பு. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை முடக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யார் எந்த தடையை ஏற்படுத்தினாலும் பின்வாங்க மாட்டேன் என திட்டவட்டம். இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும், தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக. தடைகள், சூழ்ச்சிகளை முறியடித்து 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டதால் மன நிறைவோடு இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. இன்றைய காலை குட் மார்னிங் மட்டுமல்ல, சூப்பர் மார்னிங்காக அமைந்திருப்பதாகவும் மகிழ்ச்சி. பல தடைகளை, சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில சிறப்பு தொகுப்பாக 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு. மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வரவு வைத்ததற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பெண்கள் நன்றி. அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து மகிழ்ச்சி தெரிவிப்பு. ரூபாய் பணத்தை பெறுவதற்காக வங்கிகளில் குவிந்த பெண்கள். மாலைக்குள் பணம் திரும்ப பெறப்படும் என புரளி பரவியதால் திக்கு முக்காடிய வங்கிகள். தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே மகளிருக்கு இம்மாதம் 5,000 ரூபாய் வரவு வைத்திருப்பதாக இபிஎஸ் சாடல். தேர்தல் நடக்கிற 2026 வரும் கோடைக்காலம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறதா என முதலமைச்சருக்கு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது. நடவேண்ட சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார். இதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டு கோடைகாலம் வந்தது, 23ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 24ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 25ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.
இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்திவிடுவார்கள் என முதலமைச்சர் கூறுவது வடிகட்டிய பொய் என இபிஎஸ் கருத்து. கடந்த 2024 மக்களவைத் தேர்தல் நேரத்தில் கூட மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாக பேட்டி. இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது வடிகட்டிய பொய். ஏற்கனவே 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. தேர்தல் நேரத்திலே, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும்? விதிகளை தளர்த்தி புதிதாக சேர்க்கப்பட்ட 20 லட்சம் மகளிருக்கு 55 மாதங்களாக உரிமை தொகை வழங்காத போது மக்கள் பாதிக்கவில்லையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 20 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்பதை அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது. 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்க முடியல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? தமிழ்நாடு என்றால் மகளிர் நாடு என்பதை திமுக அரசு மீண்டும் உறுதி செய்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தடுக்க பார்த்தவர்கள் வாயடைத்து போகும் வகையில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் பதிவு. மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். ஏற்கனவே வாங்கி குவித்திருக்கும் 10 லட்சம் கோடி கடன் போதாதென கூடுதலாக 6550 கோடியை கடனாக வாங்கி நம் தலையில் கட்டியிருப்பதாக ஆவேசம். கோடைக்கால சிறப்பு தொகை என திமுக அரசு திடீரென அறிவித்தது எப்படி? இந்த ஆண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வருகிறதா என விஜய் கேள்வி. வீட்டுக்கு வீடு ஒலிக்கும் விசில் சத்தமும் ஒட்டுமொத்த மகளிரின் பேராதரவு அலையையும் கண்ட அச்சமே அறிவிப்புக்கு காரணம் என்றும் சாடல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 23ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். புதிய தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக ஆலோசனை என தகவல். பணத்திற்காக வாக்கை விற்க மாட்டோம் என விஜய் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்ட தாவேகாவினர். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. திமுக அரசின் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வாங்கிக் கொண்டு காதில் விசிலை ஊதி அனுப்பிவிடுமாறும் பேச்சு. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. கட்சி ஆரம்பித்த அண்ணாவையே மறந்து அரசியல் செய்து கொண்டிருப்பதாக திமுக மீது தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மறந்து சுயநல அரசியல் செய்து கொண்டிருப்பதாக அதிமுக மீதும் பாய்ச்சல். கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான். அரசியலில் எந்த பின்புலமும் இல்லாமல் தன்னை போல் தன்னந்தனியாக கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்க முடியுமா என விஜய் கேள்வி. திமுகவுக்கு அந்த தில்லும் திராணியும் இருக்கிறதா என்றும் வினா. அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால்.
என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டதாக விஜய் விமர்சனம். எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுவது உண்மை என்றால் தமிழ்நாடு போராட்டக் களமாக மாறியிருப்பது ஏன் என்றும் கேள்வி. உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது? ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது? இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார்? தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் விரோத அரசை அகற்றுவதுதான் நோக்கம் என்பதால் திமுகவை மட்டும் விமர்சிப்பதாக விஜய் விளக்கம். மக்கள் ஏற்கனவே டெலிட் செய்தவர்களை நான் ஏன் விமர்சிக்க வேண்டும் என பாஜக குறித்தும் பேச்சு. இங்க யார அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற தனது பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலும் தாறுமாறாக வெடிப்பதாக விஜய் பேச்சு. வெல்வோம் ஒன்றாக, வரும் வெல்த் அனைத்தையும் பார்ப்போம் தனியாக என்பதுதான் திமுகவின் கொள்கை என்றும் சாடல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு ஒண்ணு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய்க்கு என்ன தெரியும் என இபிஎஸ் கேள்வி. எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த அதிமுக தற்போது சரணடைந்ததாக பேசிய விஜய்க்கு பதிலடி. ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவை 146 ரன்களுக்குள் சுருட்டி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம். 2016 முதல் 2022 வரையிலான சிறந்த திரைப்படங்கள், நடிகர்கள், நடிகைகளுக்கான விருது வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
சூர்யா, கார்த்தி, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால், பார்த்திபன், விக்ரம் பிரபு, யோகி பாபு உள்ளிட்டோருக்கு சிறந்த நடிகர்களுக்கான விருது. நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், மஞ்சு வாரியர், ஊர்வசி உள்ளிட்டோருக்கு சிறந்த நடிகைகளுக்கான விருது வழங்கி கௌரவம். இசை புயல் AR ரஹ்மான், ஹிப்ஹாப் ஆதி உள்ளிட்டோருக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கி கௌரவம். லோகேஷ் கனகராஜ், பார்த்திபன், வெற்றிமாறன் உள்ளிட்டோருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது கிடைத்தது. நான் ருத்ரன் திரைப்படத்திற்கு கால் ஷீட் தருவதாக கூறி இழுத்தடித்த நடிகர் தனுஷுக்கு தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் நோட்டீஸ். 20 கோடி ரூபாய் இழப்பை ஈடுகட்டுவதோடு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தராவிடில் சட்டப்படி நடவடிக்கை என எச்சரிக்கை.